ஹாய், எப்படிங்க எல்லாரும்? ஒரு 10 டேஸாக இந்த வீடியோ போட முடியல, வீட்டு வேலை, ஆஃபீஸ் வேலை அப்படின்னு சொல்லி ரொம்ப பிஸியாக போச்சுது. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்துக்கிட்டு பைனான்ஸில் இருக்கிற உங்களோட கிரிப்டோ கரன்சி, அது எந்த கிரிப்டோ கரன்சியாக இருந்தாலும் சரி, பிட்காயினாக இருக்கலாம், எதீரியமாக இருக்கலாம், USDTயாக இருக்கலாம், இல்லை எந்த ஒரு கிரிப்டோ கரன்சியாக இருந்தாலும் அதை இன்னொருத்தருக்கு சென்ட் பண்ணுறப்போ, இல்லை நீங்கள் உங்களுக்கு வேறொருத்தர் சென்ட் பண்ணுறப்போ உங்களை யாருக்குமே எந்த ஒரு ஃபீஸும் இல்லாமல் அது எப்படி ஃப்ரீயாக செஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எல்லாருக்குமே நார்மலாக தெரியும், பைனான்ஸ்லேருந்து USDT வித்ட்ரா பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாக்க, அப்படி வித்ட்ரா பண்ணுறப்போ ஒரு அட்ரஸை கொடுத்து வித்ட்ரா பண்ணுறப்போ, அதாவது ஒரு TRC20 அட்ரஸை கொடுத்து வித்ட்ரா பண்ணுறப்போ ஒரு USDT ஃபீஸாக போகும். ஸோ ஒரு USDTன்னு சொல்கிறது உண்மையிலே பெரிய காசு தான் ஸ்ரீலங்கா, இந்தியா பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி பிட்காயினுக்குன்னு சொல்லி ஒரு ப்ரைஸ், அப்புறம் எதீரியமுக்குன்னு சொல்லி ஒரு வித்ட்ராவல் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி நிறைய ஃபீஸுகள் இருக்குது. இந்த ஃபீஸ் எல்லாம் எதுவும் இல்லாமல் எப்படி இந்த கிரிப்டோ கரன்சிகளை அனுப்புறது அப்புறம் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதோடு சேர்த்து இந்த வீடியோ ஒரு 10 மினிட்ஸை தாண்டி போகலை அப்படின்னு சொன்னாக்க 10 டேஸாக இல்லை ஒரு 1 வீக்காக வந்துக்கிட்டு IPCயோட இன்டெலிஜென்ஸ் பிரைம் கேபிட்டலோட அப்டேட் ஒன்றும் நான் சொல்லலை. அதே மாதிரி $1 அப்டேட் எதுவும் சொல்லலை. அது ரெண்டுலேயும் எவ்வளோ வந்திருக்குது அப்படின்னு சொல்லியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். டைம் நம்மளுக்கு அலோவ் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க. Share knowledge. I'm fun. I'm a software engineer. I am a digital nomad. I love food. I'm adventurous. I'm an internet geek. I travel every weekend. And I am Riffaz. நாம் வழக்கம் ஒருத்தர்கிட்ட இந்த கிரிப்டோ கரன்சி எடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்க, நம்ம இங்கே வாலெட்டுக்கு போயிட்டு ஃபியட் அண்ட் ஸ்பாட்டுக்கு போயிட்டு இப்போ USDTன்னு சொன்னால் USDTயோட டெபாசிட் லிங்கை கிளிக் பண்ணோம்னு சொன்னால் நம்மளுக்கு இங்கே காட்டும். இதில் நெட்ஒர்க்கை வந்துட்டு TRC20 கொடுத்துட்டு இங்கே என்ன அட்ரஸ் வருதோ இந்த அட்ரஸை காப்பி பண்ணி அவருக்கு கொடுப்போம். அவர் இந்த அட்ரஸுக்கு அனுப்புவார். அப்படியே அவர் அனுப்புகிறப்போ அவருக்கு வந்துக்கிட்டு ஒரு USDT ஃபீஸாக போகும். நீங்களும் இந்த மாதிரி ஒரு அட்ரஸுக்கு அனுப்புகிறப்போ உங்களுக்கும் ஒரு USDT ஃபீஸாக போகும். ஸோ இது USDTக்குன்னு சொல்லி மட்டும் கிடையாது. இப்போ பிட்காயினாக இருக்கலாம், எதீரியமாக இருக்கலாம், ட்ரோனாக இருக்கலாம், எதுக்குன்னா இந்த மாதிரியான ஒரு அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்புகிறப்போ அதுக்குரிய ஃபீஸ் போயே ஆகும். ஸோ இந்த மாதிரி ஃபீஸ்களை இல்லாமலுக்கு எப்படி ட்ரான்சாக்ஷன் பண்ணுறது, பைனான்ஸில் அனுப்புகிறப்போ எடுக்கிறப்போ எந்த ஒரு ஃபீஸும் இல்லாமலுக்கு எப்படி ட்ரான்சாக்ஷனை மேற்கொள்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை நான் இப்போதைக்கு வெப்சைட்டில் காட்டுறேன் இந்த இவ்வளோ ஸ்டெப்பையும். இதுக்கு பின்னால் வர ஸ்டெப்பெல்லாம் நான் மொபைல்லேயே காட்டுறேன். இது கொஞ்சம் வெப்சைட்டில் ஈஸியாக இருந்ததால் இதை காட்டியிருக்கேன். ஆனால் நிறைய பேர் வந்துட்டு மொபைலில் தான் யூஸ் பண்ணுறதால அடுத்தடுத்த ஸ்டெப்பில் நான் மொபைலில் காட்டுறேன். மொபைலில் பார்க்குறவங்களுக்கு ஈஸியாக வெப்சைட்டில் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன்னா அதே ஓர்டரில் அதே மெனுவில் தான் வெப்சைட்டில் இருக்கும், போனோடனே பார்த்துக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் வெப்சைட்டில் செஞ்சு காட்டினாக்க அதே மாதிரி ஃபாலோ பண்ணி மொபைலில் செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நிறைய பேர் மொபைலில் யூஸ் பண்ணுறதால நான் மொபைலில் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸை காட்டுறேன். இந்த மாதிரி ஃப்ரீயாக அனுப்புறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற பைனான்ஸோட ஃபீச்சரை பைனான்ஸ் பே அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பைனான்ஸ் பேக்கு நீங்கள் போனதுக்கு அப்புறம் நான் பின்னால் ஸ்டெப்ஸ் சொல்கிறேன். அதுக்கு முதல்ல என்ன இருக்குமென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி 3 ஆப்ஷன்கள் இருக்கும். ஒன்று இமெயிலை யூஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இன்னொன்று ஃபோன் நம்பரை யூஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இன்னொன்று வந்துக்கிட்டு பே ஐடியை யூஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. நம்ம இங்கே பார்க்க போகிறது பே ஐடியை யூஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான். ஏன்னு சொன்னால் இமெயிலும் ஃபோன் நம்பரும் நார்மலாக நீங்கள் கேட்டோடனே யாருக்கும் கொடுத்தா உங்களோட இமெயிலோ ஃபோன் நம்பரோ சரின்னு சொன்னாக்க அதுக்கு அவங்க காசு அனுப்பி வைப்பாங்க. ஆனால் அதில் ஒரு பிரச்சனை என்னென்னு சொன்னால், சின்ன ஒரு குத்து கொமா பிழையாக இருந்தாலோ இல்லை அந்த ஃபோன் நம்பரில் வர முன்னுக்கு வர 0வை நீங்கள் சில டைம் கொடுத்துருந்தாலோ இல்லை கொடுக்காமல் விட்டுருந்தாலோ ரெண்டு நேரத்துக்குமே அது வேலை செய்யும். ஆனால் நீங்கள் வேறு யார்ட்டையும் கொடுத்து அதுக்கு நீங்கள் காசு அனுப்ப சொல்கிறப்போ அவங்க அந்த சைபரை கணக்கெடுக்காமலுக்கு இல்லை கணக்கெடுத்த போட்டால் அதில் சின்னதாக ஒரு குழப்பம் கொண்டு வரும், உங்களுக்கு காசு சென்ட் பண்ணப்படாது. ஸோ பே ஐடி வந்துக்கிட்ட அப்படி கிடையாது. பே ஐடி நம்பரை கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த ஐடி நம்பர் சரின்னு சொன்னால் அந்த மொத்த நம்பரும் சரின்னு சொன்னால் உங்களுக்கு காசு வந்தே ஆகும். அதில் எந்த குழப்பமும் இருக்காது. ஸோ அதனால தான் பே ஐடி யூஸ் பண்ணுறது எப்போவும் சேஃபாகவும் இருக்கும், ஷுவராகவும் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் இதுக்கு போகிறதுக்கு முதல்ல உங்களோட பைனான்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட பைனான்ஸில் லைட் வந்துக்கு ஓனாருன்னு சொன்னால் லைட் வெர்ஷனு ப்ரோ வெர்ஷனுக்கு ஸ்விட்ச் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கு நீங்கள் இந்த பைனான்ஸ் லைட் அப்படின்னு சொல்கிறதுல இருக்க அந்த டொகில் இடது பக்கமாக டொகில் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பைனான்ஸ் ப்ரோவுக்கு மாறிடும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே கீழுக்கு கடைசியாக இருக்கிற மெனு வந்துக்கிட்டு வாலெட். அப்போ வாலெட்னு சொல்லி இருக்கிற அந்த ஐக்கனை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் மேலுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் டிபாசிட் வித்ட்ரா ட்ரான்ஸ்ஃபர்ன்ற அந்த 3 பட்டனு கீழே இருக்கிற 2வது பட்டன், முதலாவது இருக்கிற P2P, 2வது இருக்கிறது பே அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அந்த பே பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் செட்டப் பண்ணக்குள்ளே இந்த விசார்டு உங்களுக்கு வரும். இதில் நீங்கள் கெட் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்கிறத ப்ரெஸ் பண்ணிவிட்டு கொடுத்தீங்கன்னு சொன்னால் முதல்ல உங்களுக்கு பே ஐடிக்கு ஒரு நிக் நேம் செட் பண்ண சொல்லும். அதாவது உங்களோட பே ஐடியை கொடுத்து யார் சரி உங்களுக்கு கிரிப்டோ கரன்சி அனுப்ப ட்ரை பண்ணுறப்போ உங்களோட ஐடி நம்பர் என்ட்ரு பண்ணால் ஒரு நேமை காட்டும். அந்த நேம் நீங்கள் இங்கே கொடுக்குற நிக் நேமாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டாக கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஒரு பின் நம்பர் ஒன்று உங்களுக்கு செட் பண்ண சொல்லும். அதுக்கு அவங்க பே பின் அப்படின்னு சொல்லி
பேர் வச்சுருக்கிறாங்க. அதாவது நீங்கள் ஒவ்வொருத்தரும் மனப்போக்கில் கடைசாக இந்த பின்கோடை கொடுத்தா தான் உங்களோட ட்ரான்சாக்ஷன் கன்ஃபார்ம் ஆகும். நீங்கள் இன்னொருத்தருக்கு அனுப்ப போகிறீங்க அப்படின்னு சொன்னால், இல்லை இன்னொருத்தர் உங்களுக்கு அனுப்ப போகிறாருன்னு சொன்னாக்க, அவர் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு அனுப்புகிறப்போ கடைசி ஸ்டெப்பில் பாஸ்வேர்ட் மாதிரி இந்த பின் நம்பரை கேட்கும். இந்த நம்பரை கொடுத்தா தான் அந்த காசு அவர் வாலெட்டை விட்டு வெளியே வரும், இல்லை உங்களோட வாலெட்டை விட்டு வெளியே போகும். ஸோ ஒரு பின் நம்பர் செட் பண்ணிவிட்டு எல்லோ கலர் கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னு சொன்னால், இப்போ பாருங்கள், கட்டாயம் பே ஐடி யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் 2FA வெரிஃபிகேஷன் செஞ்சுருக்கணும். இந்த 2FA வெரிஃபிகேஷனில் ஒன்று வந்துக்கிட்டு கூகுள் ஆத்தென்டிகேட்டரை யூஸ் பண்ணி செய்யலாம், இன்னொன்று வந்துக்கிட்டு இமெயிலை கொடுத்தும் செய்யலாம். ஏற்கனவே நான் கூகுள் ஆத்தென்டிகேட்டரை யூஸ் பண்ணி எப்படி ஒரு சைட்டுக்கு 2FA எனேபிள் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ செஞ்சுருக்கேன். ஸோ அதை நான் மறுபடி காட்ட போகிறது கிடையாது. இன்றைக்கி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி எப்படி இமெயிலை 2FAயாக உங்களோட பைனான்ஸ் அக்கௌண்ட்டுக்கு எப்படி செட் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போது இமெயில் ஆத்தென்டிகேட்டர் அப்படிங்கிற சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னு சொன்னால் இங்கே கேட்கும் எந்த இமெயிலை கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் இது வரைக்கும் பைனான்ஸில் இல்லாத ஒரு இமெயிலை இங்கே கொடுக்கணும். சென்ட் கோட் மொபைலுக்கு ஒன்று கொடுக்கணும், நம்ம கொடுக்குற இமெயிலுக்கு ஒன்று கொடுக்கணும். ஸோ இந்த மொபைல் நம்பருக்கு ஒரு கோடு வரும், அந்த கோடையும் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ண வரும். அப்புறம் நீங்கள் கொடுக்க போகிற இமெயிலுக்கு ஒரு கோட் வரும், அந்த கோடையும் கொடுத்து இதை கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டுக்கு நான் சென்ட் கோட் மொபைலுக்குரியதை கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த நம்பருக்கு ஒரு கோட் வரும், அதையும் இங்கே கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கு அப்புறம் இங்கே போயிட்டு இமெயிலை செட் பண்ணுறேன். இப்போது அந்த இமெயிலுக்கு சென்ட் கோடை கொடுத்தா அந்த இமெயிலுக்கு கோட் போயிருக்கும். அந்த இமெயிலை போய் ஓப்பன் பண்ணிவிட்டு கோடை காப்பி பண்ணிக்க வந்து இங்கே போட்டால் சரி. இதுதான் 2FA. நீங்கள் கூகுள் ஆத்தென்டிகேட்டர் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் கூகுள் ஆத்தென்டிகேட்டர் போயிட்டு அதில் இருக்கிற கோடை கொண்டு வந்து இங்கே போட்டு அப்புறம் உங்களோட மொபைல் நம்பருக்கு வர கோடை கொடுத்து கண்டினியூ பண்ணணும். இப்போ சப்மிட்டை கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பைனான்ஸ் பே ஆக்டிவ் ஆகிடும். ஸோ வெல்கம் டு பைனான்ஸ் பே அப்படின்னு சொல்லுது. இப்போ கண்டினியூ பட்டனை கொடுத்தீங்கன்னு சொன்னால் அடுத்து இதை எப்படி யூஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சின்ன ஒரு கைடு ஒன்று பைனான்ஸ் அலையே தரும். நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம், இல்லை நெக்ஸ்ட்டை கொடுத்து பார்த்துக்கலாம். இப்போ வந்துக்கிட்டு உங்களோட பைனான்ஸ் பே ஐடி ஒரு கேட்குறாரு உங்களுக்கு கிரிப்டோ கரன்சி அனுப்புறதுக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் இங்கே கொடுக்க வேண்டியது ரிசீவ் அப்படிங்கிறது. ரிசீவ் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் போகக்குள்ள இந்த மாதிரி எக்ஸ்பிளனேஷனோட, அதாவது ஹெட் அமௌண்ட்டுக்கு என்ன செய்யணும், அது ஏன் அது இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லும். இப்போ இங்கே கீழுக்கு இருக்கிறது மை பே ஐடி அப்படின்னு சொல்லி இருக்கிறது தான் உங்களோட பைனான்ஸ் பே ஐடி. அந்த நம்பரை காப்பி பண்ணி நீங்கள் யார் உங்களுக்கு காசு இல்லாட்டி கிரிப்டோ கரன்சி அனுப்ப போகிறாங்களோ அவங்களுக்கு அந்த நம்பரை கொடுத்தா சரி. அவங்க இந்த நம்பருக்கு உங்களுக்கு ஈஸியாக கிரிப்டோ கரன்சியை எந்த ஒரு ஃபீஸும் இல்லாமலுக்கு அனுப்பி கேளும். உங்களுக்கும் ஃபீஸ் போகாது, அவருக்கும் எந்த விதமான ஒரு ஃபீஸும் போகாது. அனுப்ப போகிறீங்க அப்படின்னு சொன்னாக்க இங்கே சென்ட் அப்படிங்கிற அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நெக்ஸ்ட் வரும். அதில் இமெயிலாக, ஃபோன் நம்பராக, பே ஐடியா எதை யூஸ் பண்ணி அனுப்ப போகிறீங்களோ நம்ம அனுப்பலாம். இப்போ நம்ம வீடியோ என்னை பார்க்குறது பே ஐடி அப்படின்னு சொல்கிறதால பே ஐடியை கொடுத்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஏதாவது ஒரு பே ஐடியை நீங்கள் முன்னால் க்ரியேட் பண்ண மாதிரி பே ஐடி ஒன்று உங்களுக்கு ஒருத்தர் தந்திருப்பார். அந்த பே ஐடியை கொண்டாந்து இங்கே டைப் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னு சொன்னால் இப்போ எந்த கோயின் அனுப்ப போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். நம்ம வழக்கமாக USDT தான் பெரும்பாலும் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. அப்படிங்க USDT கொடுத்துக்கிட்டு இப்போ 200 எவ்வளோ கொடுத்துட்டு இப்போ கண்டினியூ ஒரு அமௌண்ட்டை கொடுத்து கண்டினியூ கொடுத்தோம்னு சொன்னாக்க காசு டாப்அப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. இருந்தால் போயிடும். ஒரு 2 வீக்ஸாக வந்துக்கு நம்ம $1 எந்த ஒரு அப்டேட்டும் பார்க்கல. பிரச்சனையில் இறங்கி வேலையும் ஒன்றும் செய்யலை இந்த 2 வீக்ஸாக. இருந்தாலும் என்ன மாதிரி நடந்திருக்குது, எப்படி வந்திருக்குது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பார்த்துக்கலாம். இப்போ லாகினுக்கு போயிட்டு கிரிப்டோ கொடுத்துட்டு யூசர் நேமும் பாஸ்வேர்டும் கொடுத்துட்டு லாகின் ஆனன்னு சொன்னால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோடய பேலன்ஸ் வந்து இதில் $150 இதில் $440 இருக்குது. ஸோ மொத்தம் $591 நம்ம இன்றைக்கி வித்ட்ரா பண்ணிக்கலாம் இதிலேருந்து. ஸோ கடைசி எப்போ வித்ட்ரா பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் வித்ட்ரா ஹிஸ்ட்ரி போயிட்டு பார்த்தோம்னா கடைசி வித்ட்ரோல் வந்துக்கிட்டு 2ஆம் மாதம் 1ஆம் தேதி பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கி 18. ஸோ இந்த 18 நாளைக்கு இடையில் நம்மளுக்கு வந்திருக்கிற அமௌண்ட் தான் நம்மளோட கமிஷன் அப்புறம் ட்ரேடிங் ப்ராஃபிட் எல்லாம் சேர்ந்து இங்கே வந்திருக்கிற. இப்போ இங்கே பார்த்தோம்னு சொன்னால் எவ்வளோ வித்ட்ரா பண்ணலாம்னு சொல்லி காட்டுது. பிஎம்மில் வந்துக்கு நான் 150 பண்ணலாம், அதை பண்ணிக்கிறேன், பர்ஃபெக்ட் மணி. அடுத்தது 440 வந்துக்கிட்டு USDTயில் வித்ட்ரா பண்ணிக்கலாம், அதையும் பண்ணிக்கிறேன். USDT சூஸ் பண்ணணும், சப்மிட்டு கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 150 பர்ஃபெக்ட் மணி டாலரும் 440 USDTயும் இங்கே வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ மொத்தம் வந்துக்கிட்டு 590. ஸோ 18 நாளைக்கு இடையில் நம்மளுக்கு வந்திருக்கிற ப்ராஃபிட் வந்துக்கிட்டு $590. இது வந்துட்டு ஸ்டேபிளாக தொடங்கிய டைம்லேருந்து போயிட்டுருக்குது. ஸோ ரொம்ப லாங் டேர்மில் ரன் ஆகிற ஒரு ப்ரோக்ராம் இது. இதோட லிங்க் கீழே கொடுத்துருக்கிறேன்.
விரும்புகிறவங்க ஜாயின் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஐபிசி இன்டெலிஜென்ஸ் ப்ரைம் கேபிட்டலுக்கு போயிட்டு போன வீக் எனக்கு வந்த ப்ராஃபிட் அப்புறம் மேனேஜ்மெண்ட் போனஸ் எல்லாம் சேர்த்து எவ்வளோ வித்ட்ரா பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி என்னோடய பேலன்ஸ் வந்துக்கிட்டு 184 இருக்குது. அது இன்றைக்குரியது. ஸோ நம்ம பார்க்க வேண்டியது போன வீக்குரியதை நம்ம பார்க்க வேணும். அது யூஎஸ்டிடி வாலெட்டில் இருக்கிறது 184. ஆனால் அந்த டைமில் ட்ரேடிங் ப்ராஃபிட் 149 இந்த வீக் வந்துருக்குது. இந்த வீக் கடைசண்டு தான் நான் அந்த வீடியோ செய்கிறேன். ஸோ இந்த வீக் பூரா நம்மளுக்கு வந்திருக்க ட்ரேடிங் ப்ராஃபிட் வந்துக்கிட்டு $149. நான் சீனியர் மேனேஜர் லெவலில் இருக்கிற 58 பேருக்குள்ள போயிட்டு சைன் அப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ ரிப்போர்ட்ஸுக்கு போயிட்டு ஃபண்ட் ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியை பார்த்தோம்னு சொன்னால் நம்ம பார்க்க வேண்டியது போன வீக்குக்குரியது. இன்றைக்கி 18 தேதி. ஸோ நம்ம 7ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரை சண்டே 13ஆம் தேதி வரைக்கும் 7ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரைக்கும் என்ன நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதில் நம்மளுக்கு கட்டாயம் தெரிய வேண்டியது இப்போதைக்கு வித்ட்ரோவல் ஃப்ரம் வாலெட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ வித்ட்ரோ பண்ணியிருக்கிறேன் அந்த போன வீக் அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு. ஸோ போன வீக் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்துக்கிட்டு 12ஆம் தேதியும் வித்ட்ரோ பண்ணியிருக்கிறேன். 14ஆம் தேதியும் ஒரு வித்ட்ரோல் பண்ணியிருக்கிறேன். ஸோ மொத்தமாக இல்லை 402 449 மொத்தமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் $851 நான் வந்து வித்ட்ரோ பண்ணியிருக்கிறேன். ஆனால் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த $851 கிட்டத்தட்ட முக்கால்வாசியானது எனக்கு கீழே வந்த ரெஃபரல்ஸாலையும் என்னோட மேனேஜ்மெண்ட் போனஸாலையும் வந்ததே தவிர ட்ரேடிங் ப்ராஃபிட்டால் மட்டும் வந்தது கிடையாது. ஸோ ட்ரேடிங் ப்ராஃபிட்டால் மட்டும் போன வீக் வந்தது எனக்கு கிட்டத்தட்ட $160 ஒரு வீக்குக்கு 5 நாளைக்குரியது வந்தது. ஸோ நீங்களும் ஒரு பெரிய டீம் ஒன்று பில்ட் பண்ணுவீங்கன்னு சொன்னால் இந்த அளவுக்கு வரும். இதே மாதிரி ப்ராஃபிட் தான் $1 டீம் இருக்கிறப்ப வரும். ஆனால் டீம் இல்லாதப்பவும் $1 7 நாளுமே உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். ஸோ மறக்காமல் என்ன சரி டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. எனக்கு நேரம் கிடைக்கும் நேரத்துக்கு நான் டைம் ட்ரை பண்ணி அதுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.